அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கல்வி விதைகள் வலைவலி. கல்வி சார்ந்த கற்றல் வளங்களை உடனுக்குடன் பெற கல்வி விதைகள் வலைவலியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் அழுத்துங்க. ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. இன்னைக்கு இந்த காணொலியில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகவும் மெல்ல கற்கும் மாணவர்களுக்கான ஒரு வழிகாட்டி உருவாகிட்டு இருக்குது. அதில் இயல் இதில் பார்த்தீங்கன்னா, நெடுவினாக்கள் மட்டும் மெல்ல கற்கும் மாணவர்கள் எளிதாக எழுதுறதுக்காக வடிவமைக்கப்பட்டது. இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேற்கொண்டு நம்ம 7 இயலுக்கு ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் இது உங்களுக்கு ஃபுல்லாக பிடிஎஃபாக கொடுக்குறேன். இப்போது இயலை மட்டும் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நாட்டு வளமும் சொல் வளமும் தொடர்புடையது என்பதை பாவாணர் வழி நின்று விளக்குக. பார்த்தீங்கன்னா, முன்னுரை, நாட்டு வளமும் சொல்வளம் முடிவுரை. நம்ம ஏற்கனவே வழிகாட்டியில் கொடுத்துருப்போம். அதை இன்னமும் சிம்பிளிஃபை பண்ணி மொத்தம் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 லைன் ஒரு நெடுவினாவாக கொடுத்துக்கிறோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா உட்தலைப்புகள்லாம் கொடுத்துக்கிறோம். ஸோ இது மாணவருக்கு மிகவும் பயன்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது கமெண்ட்ஸில் போடுங்க. அடுத்து பாருங்க, 2வது கவிதை. காலக்கணிதம் கவிதையில் புரிந்த நயங்களை பாராட்டி எழுதுக. எதுகை மோனை நயம், எதுகை நயம், சந்த நயம், ஏய்பு நயம், முரண் நயம், அதுக்கப்புறம் முடிவுரை. அவ்வளோ. இதுவும் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 லைன் தான் இருக்கும். அடுத்து பாருங்க, புயலிலே ஒரு தோனி கதையில் இடம்பெற்றுள்ள வர்ணனைகளும் அடுக்கு தொடர்களும் ஒளிக்குறிப்பு சொற்களும் புயலில் தோனிப்படும் பாட்டை இவ்வாறு விவரிக்கின்றன. இதுவும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக உங்களுக்கு ஒரு 8 லைன் தான் இருக்கும். முன்னுரை 1 லைனு, புயல் வர்ணனை 4, அடுக்கு தொடர் 1, 5, ஒளிக்குறிப்பு 1, 6, தோனிப்படும் பாடு 8, முடிவுரை 1, 2 லைன். மேக்ஸிமம் ஒரு 10 லைன்ஸ். 10 லைன்ஸுக்குள்ளே நான் உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி இதை கொடுத்துக்கிறேன். மேலும் பார்த்தீங்கன்னா, இந்த இளந்தமிழ் வழிகாட்டி உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போதைக்கு இருப்பு இல்லை. மேலும் அடுத்த ஆண்டு கல்வியாண்டுக்கான மாணவர்களுக்கு நாங்கள் உருவாக்கி கொடுக்கலான்னு இருக்கிறோம். ஏன்னா பாடப்புத்தகம் 27, 28 தான் மாறப்போகுது. அதனால் உங்களுக்கு இந்த வழிகாட்டி வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் பாருங்கள், இந்த நம்பர் தெரியல, இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான தகவல் கிடைக்கும். மேலும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்துக்கோங்க. இதனுடைய அடுத்த இயலுக்கான காணொலி விரைவில் உங்களுக்கு வெளியிடப்படும். இப்போ இந்த காணொலியோட தன்மை, இந்த காணொலியில் கூறப்பட்டுள்ள இந்த மிகவும் மெல்ல கற்பதற்கான வழிகாட்டி பயனுள்ள வகையில் இருக்குமா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. கண்டிப்பாக இது எழுதுனா மாணவருக்கு கண்டிப்பாக ஒரு 3 to 4 மார்க்ஸாவது கிடைக்கும். அதனால் எந்த அளவுக்கு விவேகமாக இருக்குங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. நம்ம 7 இயலுக்கும் ரெடி பண்ணி பிடிஎஃப் பிறகு கொடுக்கலாம். கல்வி விதைகள் வலையொலியோடு தொடர்ந்து பயணிங்க. கல்விக்கான தொடர் வழிகாட்டலை பெறுங்க. மாணவர்களுடைய உயர்வுல என்றும் உங்களுடைய இளந்தமிழ் வழிகாட்டியும் கல்வி விதைகள் மற்றும் தமிழ் விதைகள் வலைதளம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.